எனக்கு சில விஷயங்களை பார்க்கச்சலே கவலை அமைச்சு வருத்தமாக அமைச்சு இப்போ நான் அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா மக்கள் இப்படியெல்லாம் ஒருத்தனை ட்ரீட் பண்ணுறானே ஒருத்தன் அப்படி இருந்துச்சு. நான் ஒரு விஷயமோட ஹார்ட்டி ஃபோன் வந்துச்சு. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட் ஒன்று தான் போட்டிருந்தார். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் போட்டிருக்கேன். ஓகே ஸ்டேட்மெண்ட் பிளே ஆகுதில்ல. ஓகே ஏன்னா ஒரு பைத்தியகாரன் இருக்கு, அவனை ஆட விட்டு இவங்க வீடியோ பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ சுஃபியான். ஸோ எனக்கு சரியான மன வருத்தம் என்னன்னு என்றால், பைத்தியம்னு தெரியும் அவன் புத்திசாலிமே நல்லா பேசக்கூடியவன் தான், கடைக்கு போய்த்து சரியாக சாமான் எடுத்துக்கிட்டு வரதான். இருந்தாலும் நம்ம அவனை ட்ரீட் பண்ணி இப்போ ஊரில் அவன் எல்லாருக்கும் ஏசிய சுஃபியாண்டி, அவன் எல்லாருக்கும் ஏசிய. ஆனால் என்ன கண்டால் மஃபாஸ் எந்த இதாக நான் சொல்ல சம்பாதிச்சதா இல்லை டேட்டில் நான் பேசுகிறேன் பேச சின்னவனை சுஃபியானுக்கு ஏசியது எனக்கு சரியான மாட்டாட. என்னடா உமா வாப்பாங்க இப்படியா வேணா பழக்கி, இந்த சின்ன பிள்ளைகள் இப்போவே சுஃபியானை கண்டா ஏசி கொண்டு சொல்லிய மாதிரி தான் சொல்லி பழக்கி வச்சுக்கு. என்ன ஒரு வளர்ப்பட்ட உமா வாப்பாங்களா இருக்கணும். ஸோ சரி மன வருத்தம் ஆகிடுச்சு. எந்திரிச்சு இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட் ஒன்று இவன் இப்படி செய்த எனக்கு சரியான கவலையாக இருக்குது. ஏன்னா என்னடா அவன் அறிவுக்கு உட்பட்ட இம்மட்டு தாண்டி சரி தான் நான் கணக்கெடுக்கணும். மீடியாவில் ஸ்டேட்டஸில் அந்த வீடியோ இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணலாம், இல்லாட்டி செய்ய வரி இல்லை. சரி மன வருத்தமாயிருக்கு. என்னடா இவனெல்லாம் இப்படி ஒரு ஹியூமன் பீனை ஒரு இலக்காரமாக ட்ரீட் பண்ணுறான்னு நினைக்க சொல்லிக்கே எனக்கு கவலையாக இருக்குது. ஸோ நம்ம ஒருத்தனை எப்படி ட்ரீட் பண்ணுறோன்னு வச்சுத்தான் நம்மளை இன்னொருத்தன் ட்ரீட் பண்ணுவான். இவன் பைத்தியமிட்டபடியால் இவன் இப்படி ட்ரீட் பண்ணிய எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் உடம்பட மாட்டேன். இந்த வேறு என்னென்னு சொல்லி இப்போ இவனுக்கு நான் செல்ல போகல, நான் செல்லியிலேருந்து என்றால் கேஸ் அவுட். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் பாகிஸ்தான் கொடியை போட்டிருக்கேன். எனக்கு நானே நண்பன், நானே எவ்வளோ ஒரு ஹியூமன் பீனை நடத்த நம்ம ஃபன் பண்ணி அவனை ரெக்கார்ட் பண்ணி குரூப்பில் போட்டு எனக்கு இவனை ஞாபகமே நல்லா ஞாபகம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போயிடணும். ஏன்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் நான் நிறைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணேன். இவனோட நிச்சயம் 100 ஃபோட்டோ எடுத்தால் 90 ஃபோட்டோவை நான் ஹைட் பண்ணி தான் போட்டேன். ஏன்னா ஏன்னா ஃபேஸ்புக்கில் அடுத்தவங்க ஃபோட்டோ நானும் இவனும் நிச்சய ஃபோட்டோக்கள் மட்டும் பண்ணால் நான் நிச்சய ஃபோட்டோ நான் பயமெல்லாம் போடுவேன் என் ஃபேஸ்புக்கில் கேஸ் ஒன்றில். ஸோ அதுக்கு இவன் எடுத்து ஃபர்ஸ்ட் நீங்கள் என்கிட்ட ஃபோட்டோ போட வேணாம் என்கிட்ட கேட்கல அது இதுன்னு. ஸோ அப்போ நான் ஓகே நான் ரெஸ்பெக்ட் பண்ணி ஓகே நான் ஹைட் பண்ணிவிட்டு அப்படி இவரையும் ப்ளாக் பண்ணிட்டேன். எனக்கு அலட்டி வரவங்களாம் விருப்பம் இல்லை. ஸோ ஓகே எந்த ரீசன் வந்துச்சு என்னென்னா ஓகே நான் விருப்பம் இல்லை. ஸோ ஆனால் அவர் நிறைய ஃபோட்டோ போடிய பெரிய வீடியோ போடி அப்போ நான் நினச்சேன் கணக்கெடுக்காது. ஸோ நம்மளோட இருக்க வீடியோ ஃபோட்டோ தான் இவருக்கு குத்துண்டி என்னாச்சு. அதேனா நம்மளோட நிச்சய ஃபோட்டோ அவருக்கு அசிங்கமான நிச்சலைக்கு நான் எதுக்கு இவரோட ஃப்ரெண்டை ஃபேஸ்புக்கில் நான் ரிமூவ் பண்ணியே போட்டேன். இதை விட நான் பேசியெல்லாம் செய்தேன். அப்படிப்பட்ட அடுத்து இன்னத்தனை செய்ய சொல்லி சரி கவலை ஆயிடுச்சு.